வரேன் ஒரு 2 நிமிஷம் உட்கார் வந்துட்டேன். எவ்வளவு நேரம் இதையே சொல்லிட்டு இருப்ப? வீட்ல வேலை இருக்குல்ல. அத்த வாக்கிங் போகும்போது ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு வரணும்ல, கொஞ்சம் பொறுமையா இரு. செப்பல போட்டுட்டு வரலாம்ல. செருப்பெல்லாம் போட்டுட்டு வந்தா காலை எக்கி வச்சு நடக்க முடியாதுடி, அதனாலதான் ஷூவை மாட்டிட்டு வந்தேன். சரி வா போமா. அக்கா நானும் வரேன். புது பொண்ணு, உனக்கு எதுக்குடி வாக்கிங்? நீ ஸ்லிம்மா தானே இருக்க. அக்கா நான் டயட்ல இருக்கேன்க்கா. வாக்கிங்கும் போனீங்கன்னா சீக்கிரம் உடம்பு குறையும்ல. உனக்கு உடம்பு குறையிற அளவுக்கு என்னடி வெயிட் இருக்கு? இது நார்மல் வெயிட் தானே, ஏன் டயட்ல எல்லாம் இருக்க? ஐயோ ஏண்டி கேக்குற மாடனு, நிச்சயத்துல இருந்து கல்யாணத்துக்கு இருந்த அந்த 2 மாச கேப்ல 5 கிலோ கூட்டிட்டாகலாம். நான் திரும்பவும் அந்த 5 கிலோவை குறைச்சே ஆகணும், பழைய வயிற்றுக்கு வந்தே ஆகணும்னு காலையில சுண்டல் பயிர்தேன், மத்தியானத்துக்கு அளவு சாப்பாடுதேன், நைட்டுக்கு சப்பாத்தி தேன். ஏன் கேக்குற? எங்களை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கா. சும்மா இருங்க நெடுவாளி அக்கா. சும்மா இருந்தா அசிங்கமா இருக்க முடியும். கொஞ்சம் துணி மாட்டிட்டு வரேன், அப்பதானே நாயெல்லாம் குலைக்காம இருக்கேன். அச்சோ கடவுளே, இவகிட்டயாடி போய் சொல்ற? அக்கா நான் வாக்கிங்னு வரல, அப்படியே பக்கத்துல கோவிலுக்கு போயிட்டு பாதியில திரும்பி வந்துடுறேன். ஆரம்பிச்சிட்டியாடி அம்சி? என்ன அம்சா, காலையிலே கோவிலுக்கு? எதுவும் பெரிய வேண்டுதலா? இல்லக்கா, வேலை விஷயமா ஜீவா சென்னை போயிருக்கான். நேற்று ஃபுல் டே கால் பண்ணவே இல்லை, மெசேஜும் எதுவும் காணோம். ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அதான் ஒரு மாதிரி மனசுக்கு பயமா இருந்தது. கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு. ஏன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தா கூட வேற யார் நம்பர்ல இருந்தும் கால் பண்ணிருக்கலாம்ல. அதான்க்கா என்னன்னு தெரியல, ரொம்ப பயமா இருந்தது. இல்லடி மாடனு, புது வேலைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காண்டி தான் கிளம்பி போனாப்ல. அப்படியே 1 வாரம் ட்ரைனிங் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த 1 வாரம் ட்ரைனிங்ல ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் கொடுத்துருக்கலாம்ல. அதுக்காக ஃபோன் யூஸ் பண்ணாம இருந்திருப்பாருன்னு நான் சொல்றேன். இவ என்னமோ இருக்கும் ஏதோ இருக்குன்னு ஒரேதான் பயந்துகிட்டே இருக்கா. அதான் சொல்லி சமாதானப்படுத்தினாலும் கேட்கற பாடு இல்ல. சரி கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டுட்டு வரட்டும், அப்பவாது கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. அம்சா, எங்க ஆபீஸ்லயுமே ட்ரைனிங் டைம்ல எல்லாம் ஃபோன் அலோட் கிடையாது. அதை இன்ஃபார்ம் பண்ண கூட விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு மினிட்ஸ்லயும் சம்பாதிக்கணும்னு பாப்பாங்க. அப்படிதாண்டா பெரிய கம்பெனிலாம் இருக்கும். நீ ஃபீல் பண்ணாத, வேணும்னா வந்து சாமி கும்பிட்டுட்டு வா, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். என்ன? சரிங்கக்கா. சரி வாங்க, இங்கே நின்றுகிட்டு இருந்தா வாக்கிங் போயிட்டு எப்போ வர்றது? என் மயனுக்கு வேற சாப்பாடு கட்டணும், நேரம் ஆயிரும். ஏதோ நீனே சமைச்சு உன் பிள்ளைக்கு லஞ்ச் கட்டி அனுப்புற மாதிரி பில்டப் பண்ணாத. எல்லாத்தையும் தான் உன் மாமியார் பார்த்துப்பாங்கல்ல, அப்புறம் என்ன? சோறு ஆக்குறது வேணும்னா எங்க அத்தை கிழவி பண்ண முடியும். ஆனா பிள்ளைய குளிப்பாட்டுறது, பல்லு வளர்க்குறது, அவனுக்கு ட்ரெஸ் மாட்டுறது, அவனுக்கு சாப்பாடு ஊட்டுறது, இந்த வேலையெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நான் தானே வந்து பார்க்கணும். ஆமா ஆமாடி, ரொம்ப பெரிய வேலை தான். சரி வா கிளம்பலாம். பெரிய வேலையோ சின்ன வேலையோ, பிள்ளைய பார்த்தா இதெல்லாம் செஞ்சுதானே ஆக வேண்டியது இருக்கு. சரி நடங்க. நம்மளும் வருஷம் 365 நாள் நடக்கத்தான் செய்யறேன். ஆனா அந்த சுகரும் பிரஷரும் குறைஞ்ச வாடு இல்லையே. நடக்கிறதோட விட்டுவிட்டா அப்புறம் சுகர் எப்படி கண்ட்ரோல் ஆகும்? நடக்கிறது மட்டும் இல்லாம சாப்பாடையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணணும், அப்பதானே சுகரும் கண்ட்ரோல் ஆகும். ஆமா, நம்ம என்ன கல்லையும் கரப்பானையும் அதிங்கிறோம். ஆனா நம்ம உடம்புக்கு தான் சுகரு, பிரஷரு, கொலஸ்ட்ரால்னு இல்லாத சீக்கெல்லாம் வருது. அந்த 3வது வீட்டு முனியம்மா, அவள என்னடி பண்ணாம இருக்கா? அரைச்சு புறக்கி அதையும் இதையும் 24 மணி நேரமா அரைச்சுக்கிட்டு தான் தெரியுற. ஆனா அவளுக்கு ஒரு சீக்கம் இல்லையே. சிக்குந்தானே, சாமி கும்பிட்டுட்டு வெயிட் பண்ணாத, நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போயிரு, நான் அந்த பக்கம் வந்துடுறேன். சரிங்கக்கா. நாங்க தான் வயசான கட்டையே வாக்கிங் போறோம், நீங்க எதுக்கு இப்படி தெரியலையே இந்த வயசுல? இந்த வயசுல வாக்கிங் போய் உடம்ப தெம்பா வச்சுக்கிட்டோம்னா உங்களை மாதிரி வயசான காலத்துல லொங்குன்னு அலைய தேவையில்லையில. பேசாம காலை கையை நீட்டி வீட்டுல குடுக்கறத வாங்கி தின்னுட்டு உட்கார்ந்துருக்கலாம்ல. அதுக்குத்தான் இப்பவே உடம்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எருமக்கடா, வீட்டுல ஊர்பட்ட வேலை இருக்கு. எத்தனை மணிக்கு வாக்கிங் போற? வாக்கிங் போறவ 5 மணிக்கு இல்லாடி எந்திரிச்சு போயிருக்கணும். மணி 6 ஆயிருச்சு, இன்னமும் சுத்திக்கிட்டு தெரியற, வீட்டுக்கு போகலையா? நீங்க போய் சாப்பாடு கட்டுங்க தகலவி, நான் வந்து புள்ளைய ரெடி பண்றேன். முகரைய பாரு முகரைய, புள்ள பக்க தெரியுது, புள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப தெரியலையாம்டி. வைக்கிறது ஒரு லெமன் சாதமா உருளைக்கிழங்கா, அதை வறுத்து சாப்பாடு கட்டி அனுப்புறதுக்கு உடம்பெல்லாம் நோகுது. உங்க உடம்ப கவனிச்சுக்கிறதுக்கு மட்டும் இப்படி தெரியறியே. வயசான காலத்துல ஏன் உடம்ப நான் பார்க்க வேணாம்? உங்களுக்கே மாற வச்சுக்கிட்டு தெரியறதா நான் பொழப்பு. சரி விடுங்க தகலவி, வீட்டு சத்தம் வெளியே கேட்கலாமா? இதெல்லாம் நல்ல குடும்பத்து பொம்பளைக்கு அழகா. அதான் சரி. அடி அலமேலு, நீ பழக்கி விட்டுட்ட, இனிமே அவளை மாறுன்னா மாறுவாள? கழுத உன் தலையில விதிச்சு விதிதே யாரால மாத்த முடியும்? ஆளை முழுக்க இந்த எருமை கடாட்ட கடந்துக்கிட்டு சாக முடியலடிங்கிறேன். கல்யாணம் ஆன புதுசுலதான் ஏதோ பார்க்க தெரியல வைக்க தெரியல நம்ம இழுத்து போட்டு பார்த்தா. இன்னும் இருக்க எனக்கு என்ன வயசா திரும்புது? அவ பிள்ளைக்கு உண்டதையாவது அவ பாத்துக்கறணும்ல.
பாப்பா வாப்பா பார்க்காம எங்கே போற மாடனு சீக்கிரம் நடந்துட்டு வீட்டுக்கு போமா, நேரம் ஆயிருச்சு. உன் புருஷன் கத்துவேன். சரிங்க அத்தை. சரி நடங்கடி. காலையில 7 மணிக்கெல்லாம் எங்க விட்டு டவுசருக்கு நீர்வார் தண்ணி குடிக்கலைன்னா தூக்கம் வராது. காலையிலேயே நான் போய் கலந்து கொடுக்கணும். நடங்க வேகமா. இவளால எனக்கு காலையிலேயே பிரஷர் தாண்டி அதிகமாகுது. வந்து சேர்ந்திருக்கு வர எனக்குன்னு மருமகன்னு. ஆத்தாதான் கூப்பிடுதுல்ல. போங்க அத்தை கிழவி. வாக்கிங் வர்றதே பிபி சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான். இங்க வந்து நீ மேற்கொண்டு ஏத்தி வச்சுக்கிட்டு இருப்ப போல் இருக்கே. நடங்க. அடி வாடி இளமேலு, வா. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம். உள்ளம் பாவண்டி நெடுவாளி, வயசானவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. எல்லா வேலையும் அவங்களே பார்க்க முடியாதுல்ல. அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு. என்னடி ஆச்சு? முதுகத்தானே தட்டினே. வலிக்குதுடி. ஏண்டி முதுகுல எதுவும் கட்டிக்கிட்டே இருக்கா? திரும்பங்கிட்டு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. முதுகுல தட்டினதுக்குலாம் ஆத்தாமான்ங்கிற. என்ன அவ்வளவு வீக்காவா இருக்க? திரும்பங்கிட்டு. இல்லடி பரவாயில்ல, விடு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. திரும்புன்னு சொன்னேன். திரும்பல பாப்போம். ஒண்ணும் இல்ல, டைம் ஆச்சு, வா வாக்கிங் போலாம். திரும்ப போறியா இல்லையா? ஒண்ணும் இல்லடி நெடுவாளி, ப்ளீஸ் விடு. மாடனே பேசாம திரும்புன்னு சொல்லிட்டே உன்னைய. வேண்டாம் நெடுவாளி, விடுறி. என்னடி மாடனே முதுகுல இவ்வளவு பெரிய காயமா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, வா போலாம். மாடனே நிக்க போறியா இல்லையா? நில்லுடி. ஒண்ணும் இல்லடி, வா போலாம், டைம் ஆயிடுச்சு. மாடனே இல்லடி. நிக்க போறியா இல்லையா? நில்லு. என்னடி? முதுகுல என்ன இவ்வளவு பெரிய காயம்னு கேட்டேன். காயம் எல்லாம் ஒண்ணும் இல்லடி. பாத்துட்டு தானடி கேக்குறேன். முதுகுல எப்படி இவ்வளவு பெரிய காயம்? ரேஷன்ல இருந்து அரிசி வாங்கிட்டு வந்தேனா, தலையில வச்சிருந்த மூட்டை ஸ்லிப் ஆகி முதுகு வழியா கீழே விழுந்துருச்சு. அதுல ஏற்பட்ட காயம் தாண்டி. அரிசி மூட்டை ஸ்லிப் ஆச்சுன்னா முதுகு வலிக்கும். காயம் எப்படி வரும்? என்னடி சும்மா துருவி கேட்டுட்டே இருக்க? அரிசி மூட்டை மேல இருந்து சரியும் போது காயமாகாதா? அப்படியே ஓங்கிக்கிட்டு அரைஞ்சின்னு வச்சுக்கேன். ரோடாச்சின்னு பாக்குறேன். ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. முதுகுல எப்படி காயம் வந்துச்சு? அரிசி மூட்டை தூக்கி ஸ்லிப் ஆனா கையு உடையும் காலு உடையும், இல்ல எலும்பு கூட முறியும். தலையில வச்ச அரிசி மூட்டை முதுகு வழியா கீழே விழுந்தாலும் எப்படி இந்த அளவுக்கு காயமாகும்? அதெல்லாம் ஆகும். நீ தூக்கி பார்த்தாதானே உனக்கு தெரியும். நீ என்னைக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்க? அதனால உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ தள்ளு, எனக்கு டைம் ஆச்சு. நான் போய் அவருக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். நீ வா, நான் கிளம்புறேன். மாடனே டைம் ஆச்சுடி நெடுவாளி. மாடனே நில்லு. எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறல்ல. எத்தனை நாளைக்கு நீ இப்படி மறைச்சுக்கிட்டு தெரியறான்னு நானும் பாக்குறேன்டி. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். யாரையும் விட்டதில்ல வாழ்க்கையின் வட்டத்தில. கையில புளிச்சு வச்சாதான் 2 நாளுக்குள்ள புளிக்குதுன்னு கரண்டியில கிண்டி விட்டோம்னா கரண்டியில கிண்டினாலும் அப்படித்தான் இருக்கு. இந்த உடம்பு வாக என்னதான் செய்யறதுன்னு தெரியலையே. சூட்டு உடம்ப கண்டு மாவு உடனேல புளிச்சு போய் தொலைஞ்சிருது. நிம்மி, அடி நிம்மி. அம்மா, மாவு டப்பாவை எடுத்துக்கொண்டு மூடி ஓட்டு பிரிச்சுக்குள்ள வச்சிரு. அம்மா இதை கொண்டு வனசா சித்தி வீட்டுல வச்சுட்டு வந்துடுறேன். ஏம்மா, நம்ம வீட்லயே வைக்க வேண்டியதானே? நேற்று ஊர்ல இருந்து வரையில காய்கறி நிறைய வாங்கிட்டு வந்தேன்னா அதை பூரா பிரிச்சுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கேன். ஏற்கனவே ஒரு மாவு டப்பா இருக்கு. இதையும் தூக்கி வைக்கிறதுக்கு தான் சரியா இருக்கும். அதனால இதை மாவை கொண்டு வனசா சித்தி வீட்டுல வச்சுட்டு வரேன். அவ விட்டு பிரிச்சு சும்மா தான் கிடக்கு. ஓ சரிம்மா. டப்பாக்குள்ள மூடிய அடுப்படியில கழுவி கவுத்தி வச்சிருக்கேன். அயத்தராம எடுத்து மூடி வச்சுட்டு உள்ளே வை. சரியா? அப்படியே வச்சுப்படாத. சரிம்மா, வைக்கிறேன். இரண்டரு கல்லெல்லாம் குனிஞ்சு மாவள்ளி கழுவுனது ஒரு மாதிரி இடுப்பெல்லாம் நோகுது மக்கா. அடுப்படியில காப்பி ஓட்ட பாத்திரம் மட்டும் கிடக்கு. நீ ஒரு ரோட்டா சூடு பண்ணி குடிச்சிட்டு அதை மட்டும் விலைக்கு போட்டுறியா சாமி? சரி, கழுவி போடுறேன். அம்மா, உனக்கு தான் கஷ்டமா இருக்குல்ல, நாளைக்கு நான் மாவாட்டட்டுமா? அது சரி, என் மக கேட்கறதே எனக்கு சௌரியமால இருக்கு. இருக்கட்டும், இன்னும் வயசாகட்டேன், அதுக்கப்புறம் ஆட்டிக்கிடுவோம். கல்லுகளெல்லாம் தூக்கி மேலே இதில் போட்டுட்டீங்கன்னா என்ன செய்யுது? போட மாட்டேம்மா, எனக்கும் மாவாட்டணும்னு ஆசையா இருக்குமா. எனக்கும் கத்து தாங்கம்மா, ப்ளீஸ்மா. அதெல்லாம் இட்லிக்கு ஊற வைக்கிற அரிசியை எம்புட்டு அரிசிக்கு எம்புட்டு உளுந்து உடனே எம்புட்டு வெந்தயம் கலக்கணும்னு கத்துக்க. அதை எம்புட்டு நேரம் ஊற வைக்கணும், பக்குவமா ஊறிடுச்சான்ங்கிறத கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மாவாட்டுறத பார்க்கலாம். சரியா? ஓ, இவ்வளோ விஷயம் இருக்கோ? ஆமா, ஏன்னா தானே நீ என்னத்தையும் அரிசி எள்ளி போட்டோம் ஊறிச்சு ஆட்டாங்கல்ல விட்டு ஆட்டணும்னா இருக்கு. அதுக்கு எல்லாம் பக்குவம் பூரா இருக்கும்லட்டி. என்னத்தையும் இட்லியை ஊத்துறது மாதிரி ஊத்துனோம்னா கடைக்கெல்லாம் சரியா வருமா? அதுலயும் நம்ம கடையில சோடாப்பு போடாம சுத்தமான இட்லியா கொடுக்குறோம். ஆட்டுற மாவு பக்குவத்துல தானே இட்லி பஞ்சு மாதிரி வர்றது இருக்கு. இதை முதல்ல கத்துக்க, அதை அப்புறம் பாப்போம். சரிம்மா. அப்ப நாளைக்கு எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? இன்னைக்குதான் மாவு ஆட்டியிருக்கேன். எப்படியும் நாளை கழிச்சுதான் அரிசி ஊறப்படுவேன். நாளை கழிச்சு சொல்லித்தரேன், நீனே ஆட்டு. சரிதானே? சரிம்மா. போய் வச்சுட்டு பாத்திரத்தை விளக்கி போடு. நான் சித்தி வீட்டுல கொண்டு இந்த மாவு டப்பாவை வச்சுட்டு வந்துடுறேன். சரி. இதுக்கு தானே பொம்பளை பிள்ளை வேணும்னு சொல்றது. இன்னைக்கு வீட்லயே எல்லா வேலையும் பழக்கினாத்தே நாளைக்கு புருஷன் வீட்டுல போய் இந்த வேலை சிரமம் இல்லாம பார்க்க முடியும். பழக்குவோம். இன்னும் தான் வயசு இருக்குல்ல, பழக்கி விடுவோம். தடி உட்காந்துட்டு எந்திரிக்க முன்ன
அத்தாடி 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 இடுப்பெல்லாம் நோகுதுடி அத்தா. ராத்திரிக்கு வந்து இந்த கோடாளி தைலத்தை போட்டு தேய்க்கலைன்னு தூக்கம் வராது இருக்கே. கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு கானக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீ. காலையில இருந்து இந்த ஓலையை பின்னி கட்டுறோம்னா மல்லு கட்டிக்கிட்டு கிடைக்கிறே. நீரார் தண்ணி வேணும்னா கலந்து கொண்டுட்டு வருவ. அம்பிடுத்தான் குப்பம்மா. முடிஞ்சிருச்சு வந்து ஒரு சொல்லியா சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேன். இது வேகாத வெயில்ல இப்படி கடந்து மல்லு கட்டணுமா? பொலிசாய பாத்துக்கிற கூடாதா? இந்த அம்பிடுத்தாண்டி முடிஞ்சிருச்சு. அப்புறம் எடுத்த வேலையை பாதியிலேயே போட்டுட்டு வர முடியும். இப்போ கட்டிடுவோம் அப்புறம் கட்டிடுவோம்னு பார்த்தேன். அப்படியே நேரம் இழுத்துக்கிட்டே போகுது. என்ன செய்ய? ஒரு வேலைன்னு வந்துட்டா முன்ன பின்ன இருக்கத்தானே செய்யும். ஒரு ஆளை விட்டு பார்த்தா 200 ரூபா காசுல வேலை முடிஞ்சு போயிடும். சொன்னா கேட்டா தானே. அந்த ஓலையை எடுத்துக்குறியே. சொன்னா கேக்குற மனுஷனா இருந்தா சொல்லலாம். உங்ககிட்ட சொல்லி என்ன செய்ய? கூறு கட்ட குப்பமா 200 ரூபா காசு பெருசு இல்லடி. ஆனா இந்த வயசுலயும் இந்த வேலையை எடுத்து செய்ய முடியும்னா கழுதையை எதுக்கு அந்த 200 ரூபாய திண்ட பண்ணனு? எதுக்கோ உனக்கு ஒரு மருத்துவ செலவுக்காகவும் நான் ஏதாவது செலவு பண்ணிக்கிறேன்ல. எனக்கு வைத்திய செலவுக்கு ஆகுமேனு வச்சிருந்து நாளைக்கு நீங்க போய் வைத்திய செலவு பண்ணிட்டு வர போறீங்க. அதுக்குத்தான் இந்த வேலையை பாக்குறீங்க. வேற எதுக்கு? வைரம் பாஞ்ச கட்டடியே. அப்படியெல்லாம் கொண்டு வைத்திய செலவுக்கு கொடுத்துருவோன்னா அந்த காசை என் பொண்டாட்டியோட கை பக்குவமும் அவளோட ஆரோக்கியமான சாப்பாடு இருக்கையில என்னை யார் என்ன அசைச்சுக்கிற முடியும்? இந்த டவுசர் விட்டா இன்னும் 5 கல்யாணம் பண்ணுவேன்ல. பண்ணுவேன் பண்ண மாட்டேன். அல்லாத்தேன் வாய் இல்லைனாலும் டவுசரு உங்களை நாய் தூக்கிட்டு போயிருமாக்கான். நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வேலையை முடிச்சுட்டு குளிச்சுட்டு வாங்க. போ வாரேன் போ. அப்படி இப்படின்னு பேச்சு எடுத்தோம்னா உடனே எஸ்கேப் ஆயிருவிய. இல்லைனாலும் உங்ககிட்ட நின்றுகிட்டு நாங்க சேடி ஏக்கணுமாக்க. நீங்க இன்னும் 7 கல்யாணம் பண்றத நல்லா உள்ள இருக்கு. இந்த டவுசர் பையலோட அருமை வெறுமையெல்லாம் உங்களுக்கு எங்கடி தெரியும்? முடி நரைச்சிருச்சு தாடி நலன்றுச்சே நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ ஊன்னு சொல்லினா ஒத்த வரிசையில கொண்டுட்டு வந்து பொண்ணுகளை நிப்பாட்டிட மாட்டேன். சரிங்க சாமி, நீங்க கீ வரிசையிலையும் நிப்பாட்டுங்க, மே வரிசையிலையும் நிப்பாட்டுங்க. யாருக்கு வேணாம்னு சொன்னா ஆமா கழுதையில. அதே நேரத்துல குப்பம்மா கையால விளக்க மாத்து பூசை வாங்குறதுக்கு ரெடியா இருந்துக்கிறேன்னு சொல்லிவிட்டேன். வர்றவளும் சரி கட்டினவனும் சரி. ரதி என்னும் அழகிக்கும் நீதானே ராணி கதி நீயே. என்ன டவுசரியா நிறைச்ச கட்டுறீங்களாக்க? ஆமாடா சுப்பிரமணி. என் மருமக பார்க்குற வேலை வீட்டை சுற்றி ஒரே பூச்செடியா வச்சு விட்ருக்கா. அதை வந்து மாடு கண்டு மேய்ஞ்சிட்டு போகுது. மனசுக்கு சங்கட்டமா இருக்குன்னு ஒரே அழுக. அதான் சரி இந்த நிறைச்ச கட்டி விட்டோம்னா அது வாட்டுக்கு என்னத்தை வளர்க்குதோ வளர்த்துட்டு போகட்டும் அப்படின்னு நிறைச்ச கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா அதுவும் சரிதான். மாட்டு பண்ண ஆட்டு பண்ண தொல்லை தான் தாங்க முடியலையே. அவுத்து விட்டுட்டு ஆளுக பாட்டுக்கு வீட்டுக்குள்ள இருந்துக்கிறாக. வந்து செடி சத்தைய புறம் கடிச்சு நாசம் பண்ணி போடுறது. என்ன செய்ய? அதுக்கு இப்படி ஒரு ஏற்பாடு தேவையில்ல தானே. ஆடு மாடுன்னு சொல்ல வந்தேன் ஞாபகம் வருதுடா சுப்பிரமணி. அந்த ஆட்டுக்குட்டி உங்க அம்மா விட்டு 10 குட்டியவும் நானே விலைக்கு வாங்கிக்கிட்டேன். நீ அன்னைக்கிட்ட கேட்டு சொல்றோம்னு சொன்னீங்க. என்னப்பாச்சு? கேட்டேன் டவுசரையா. அவ எதுவும் இன்னும் பதில் சொல்லல. அதுக்குள்ள அவசர வேலையா மாமியார் வீட்டுக்கு போக வேண்டியதா போச்சு. போயிட்டு வந்துட்டோம். நான் என்னன்னு கேட்டு சொல்லட்டுங்களா? சரிப்பா கேட்டு சொல்றதுனா சொல்லு. இல்லைன்னா இன்னொரு வியாபாரி ஒருத்தர் கூட 1000 ரூபா வச்சு கேட்டிருக்காரு. நான் என்னன்னு பார்த்துட்டு அவங்க கிட்ட கொடுப்பேன்ல. ஏன்னா என்னால எல்லாத்தையும் வச்சு பண்ணையம் பண்ண முடியாது. உன் சௌரியத்துக்காகத்தான் நான் குட்டியை விலை கொடுத்து வாங்கி வச்சேன். அதுக்காக கேட்டப்பா. பாப்பாவுக்கு இன்னும் 2 நாள்ல நீட்டு ரிசல்ட் வந்துடும். அதுல என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு பண்ணலான்னு பார்த்தேன். சரிங்க டவுசரையா, நான் முடிவா என்னங்கிறத அன்னைக்கிட்ட கலந்து பேசிட்டு காலையில சொல்லிடுறேன். சரிப்பா சுப்பிரமணி, பேசிட்டு சொல்லு. பொம்பளை ஆளுகள்கிட்ட கேட்டு முடிவெடுக்கிறதும் சரிதானே? இல்லைன்னா போன தடவை சண்டை ஓட்டு நாரினது மாதிரி நாரிக்கிட்டு தெரியக்கூடாதுல்ல. நல்லா சொன்னியே டவுசரையா. போன வாட்டி பட்டது பத்தாது, இதுக்கு மேலேயுமா படனே? அதை சொல்லு. பாப்பா சாப்பிட்டுட்டு போவோம். இருக்கட்டும் டவுசரையா. அன்னைக்கு வீட்டில் சமைச்சு வச்சிருப்பா. நான் போய் வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. சரிப்பா போயிட்டு வா. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. சவி, இந்தா பாஸ்தா செஞ்சிருக்கேன், சாப்பிடு. எதுக்குமா? இப்பதான் வீட்ல சாப்பிட்டுட்டு வந்தேன். பரவாயில்ல சாப்பிட்றி. உன் தம்பி கேட்டானேன்னு பண்ணேன். மீதம் இருந்தது. சரி வீணா தானே போகணும்னு எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடு. அப்போ வீணா போகணும்னு எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்க. எனக்காக பண்ணல அப்படிதானே? ஏய், நீ வர்றேன்னு சொல்லிட்டு வந்திருந்தா ஏதாவது செஞ்சு வச்சிருப்பேன். நீ திடுதுப்புன்னு வந்தா நான் என்னடி பண்றது? இருக்கிறத தானே கொடுக்க முடியும். சரிம்மா, நான் சும்மா தான் சொன்னேன். அம்மா, விக்கி எங்க ஆளை காணோம்? அப்பா ஏதோ வேலை கொடுத்துருக்காருன்னு பார்த்துட்டு இருந்தான். வந்துருவான். அம்மா, நான் சொன்னேன்ல ஒரு லேண்ட் விலைக்கு வந்திருக்கு, அதை வாங்கலான்னு சொல்றாருன்னு. அதை பத்தி நீங்க அப்பா கிட்ட ஏதாவது பேசுனீங்களாம்மா? லேண்ட் வாங்குறது நல்ல விஷயம் தான் சவி. ஆனா ரொம்ப தொலைவில் இருக்குன்னு சொல்றியே, அதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏம்மா, இப்போலாம் நிலம் விற்கிற விலைக்கு ஊருக்குள்ளேயோ ரோட்டு மேலேயோ வாங்குறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். கொஞ்சம் அவுட்டரில் வாங்கி போட்டாதான் பின்னாடி பாப்பாவுக்கு எதுக்காவது யூஸ் ஆகும்னு பார்க்குறேம்மா. அதை தான் அவரும் சொல்கிறாரு. நீ சொல்கிறதும் சரிதாண்டி. ஆனால் வீடு கட்டணும்னு சொல்கிறியே, அதுக்கு கொஞ்சம் மெயினில் வாங்கினா தானே நல்லா இருக்கும்.
இல்லைம்மா, இப்போலாம் வீடு கட்டுற ப்ராசஸ் ஆரம்பித்தோன்னா பணம் எகிரிட்டு போகும். அதனால் இப்போ வீடு கட்ட வேண்டாம். முதல்ல நம்ம அவுட்டரில் ஒரு 2-3 இடம் வாங்கி போடுவோம். பாப்பா குட்டியாக தானே இருக்கா. ஒரு 7-8 வயசுக்கு மேலே எல்லா இடத்தையும் விற்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடு கட்டிக்கலாம். அப்போ நமக்கு கொஞ்சம் மெயினில் நல்ல ரேட்டுக்கு கூட கிடைக்கும்னு சொல்கிறாரு. சரி சாவி, மாப்பிள்ளை யோசிக்காம எதையும் சொல்ல மாட்டாரு. நீ எது பண்றதா இருந்தாலும் உன் மாமனார் மாமியார் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பண்ணு. நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு எதுவும் செய்யாத. அப்புறம் பின்னாடி குடும்பத்துல பிரச்சனை வந்து நிக்க போகுது. பணம் போடுறது அவரு, ஏதாவது தேவைன்னா ஹெல்ப் பண்ண போறது நீங்க. அப்படியே இல்லைனாலும் என்னோட நகையை நான் வைக்க போறேன். எதுக்குமா அவங்க கிட்ட சொல்லணும்? நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் சொல்ல வேணான்னு பாக்குறேம்மா. சாவி, பெரியவங்க ஏதாவது ஒண்ணு சொல்றாங்கிறதுக்காக அவங்க கிட்ட எல்லாத்தையும் மறைச்சு பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஏதோ நல்லது கெட்டது அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லதானே செய்வாங்க. அதையும் முட்டுக்கட்டையா நினைக்கிற? நீ பண்றது சரியா இருந்ததுன்னா அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வையி. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபைனான்ஸ் கம்பெனியில் சீட்டு போடுறேன்னு சொன்னேன். அதுக்கும் அவங்க இப்படி முட்டுக்கட்டை போட்டாங்க. அந்த அமௌண்ட் நீ யாரும் சீட்டு போட்டிருந்தா கூட 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு எடுத்தோன்னா 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் கையில் இருந்திருக்கும். எல்லாமே அவங்களால தானமா இல்லாமல் போகுது. அதான் இனிமே அவங்க கிட்ட எதையும் சொல்ல வேணான்னு பார்க்குறேன். அவங்க பிள்ளை சம்பாத்தியத்துல ஒரு நிலம் வாங்க போறீங்க. அதை அவங்க கிட்ட மறைச்சு பண்ணணும்னு என்ன இருக்கு? பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப முக்கியம். நாங்க பணம் கொடுக்கறோம் கொடுக்கல இதெல்லாம் 2ஆம் பட்சம். அவங்களால முடியுது முடியலைங்கிறத தாண்டி பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னோன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல. ஆனா அந்த ஃபைனான்ஸ் விஷயத்துல சந்தோஷப்படலையேம்மா. என்ன வேணான்னு தானே முறியடிச்சாங்க. அந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனிங்க பல பேர் ஏமாத்திட்டு பணத்தை சுருட்டிட்டு ஓடி போயிடுறாங்க. அந்த மாதிரி எதுலையாவது போட்டு நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணி பணம் போயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்கிற பயத்துல சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனி பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனையில நடக்கத்தானே செஞ்சுச்சு. அவங்க முன்கூட்டியே பெரியவங்க அறிஞ்சு சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல சாவி. போங்கம்மா, உங்ககிட்ட சொன்னா நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. நான் அப்பா கிட்டேயே எதா இருந்தாலும் பேசிக்கிறேன். சாவி, அப்பா கிட்டேயே சொன்னாலும் இதை தான் அப்பாவும் சொல்லுவாங்க. மாமியார் மாமனாருக்கு தெரியாம குடும்பத்துல எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா உனக்கு வேணும். முதன்னு நிலம் வாங்க போற, அது அவுட்டர்லயோ இல்ல மெயின்லயோ ஒரு வார்த்தை அவங்க காதுல போட்டு வையே. அதுக்கப்புறம் என்னங்கிறத பாத்துக்கிடுவோம். சொல்லாம செய்யக்கூடாது சாவி. சரிம்மா, சொல்றேன். காதல் கனவினில் காத்திருந்தேன், கண்டிருந்தேன் அவள் காணவில்லை, கண்டிருந்தேன் அவள் காணவில்லை. என்னோடு உன்னை ஒன்றாக்கும் முன் என்ன செய்தும் வழி தீரவில்லை, என்ன செய்தும் வழி தீரவில்லை. கண்ணான கண்ணே என் கண்ணாளா, என் உண்மான காதலை கண்டாயா? என்னடி நக்கல் பண்றியா? நக்கல் இல்ல தம்பி. என்ன ஒரே ரொமான்ஸ் முல்ல கிளம்பிட்ட போல் இருக்கு. நீ அக்காடி, கொஞ்சமாவது அக்கா மாதிரி நடந்துக்கோ. அடங்குடா, இவன் அப்படியே தம்பி மாதிரி பேசுறான் பாரு. வீட்ல யார் இருக்கன்னு கூட தெரியாம ஒரே ராகத்துல வரீங்க சாரு. அந்த பாட்டு என்னன்னு தெரியல, அப்படியே புடிச்சு போச்சேன்னு பாடிட்டு இருந்தேன். நல்லா இருக்குல்ல? என்னடா விக்கி, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சுமா. நயன்தாராவை கூட்டிட்டு வரலான்னு கிளம்பிட்டேன். நயன்தாரா 2 நாளா பஸ்ல தானடா வரா? நீ எதுக்கு போற? அவன் என்கிட்ட கோச்சிக்கிட்டு 2 நாளா பஸ்ல போயிட்டு இருக்கா. இன்னைக்காவது நான் போய் கரெக்ட் டைமுக்கு பிக்கப் பண்ணல. அவ்வளவுதான். இந்த சண்டை இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். ஓ, உங்க 2 பேருக்கும் சண்டையெல்லாம் கூட வர ஆரம்பிச்சிருச்சா? புருஷன் பொண்டாட்டினா எந்த குடும்பத்துல தாண்டி சண்டை சச்சரவு இல்லாம இருந்துச்சு? அதெல்லாம் காலையில அடிச்சுக்கணும், ராத்திரி குடிக்கணும். அதானே குடும்பம். அம்மா, இவங்க 2 பேரும் இணை பிரியாத காதல் ஜோடிகளாச்சே. இவங்களுக்குள்ள எப்படி சண்டை வரும்னு எதிர்பார்த்தேன். அப்ப எப்படா என்னடா நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு தெரியல நீனு. ஆமா, எதிர்பார்த்துட்டா மட்டும் நடந்துருவா போகுது. சரி, போற வழியில என்ன அப்படியே பியூட்டி பார்லர்ல இறக்கி விட்டுட்டு போறியா? நான் கொஞ்சம் ஃபேஷியல் பண்ணணும்டா. ஓ முகர கட்டிக்கெல்லாம் ஃபேஷியல் தேவையா? பேசாம வீட்டுல கிடக்கிற கடலை மாவை எடுத்து அப்பிக்கிட்டு சுத்துவியா? ஃபேஷியல் பண்றாங்களாம்ல. உமர் பிடிச்சவனே, போன வாரம் மட்டும் உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போனேன். அது என் பொண்டாட்டி அழகுக்கு அழகு சேர்க்கறதுக்காக கூட்டிட்டு போனேன். உனக்கெல்லாம் அது தேவையா சவி? ஏய், அதுக்காக என் பிள்ளைய ரொம்ப மட்டம் தட்டாதடா. பாருங்கம்மா, அவளோட நான் அழகுல கம்மியா? ஆமா, ஆஃப் கோர்ஸ். இத சொல்லி வேற காட்டணுமா? மூஞ்சியும் முகரையும் பாரு. சீப்பா, நீ என்ன கூட்டிட்டே போ தேவையில்ல. நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லவே இல்லையே. சீப்பா. சரி ஓகே, என் டார்லிங் வெயிட் பண்ணுவா. டைம் ஆயிடுச்சு, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். பாய். ஏய் பத்ரம். பாய்மா. பத்ரம்டா, பொறுமையா வா. ஓகேமா. பாய் சாவி, பாய். மூஞ்சி முகரக்கட்டையும் பாய் ஒண்ணுதான் குறைச்சல் பாரு. ஏண்டி அவனை வம்புக்கு இழுக்கிற? அவன் தான் கூப்பிட போறான்னு தெரியும்ல. நாய்கிட்ட டெய்லியும் வந்து எதுக்காவது வம்புக்கு இல்லைன்னா தூக்க வர மாட்டேங்குதுமா. என்ன பண்றது? இல்ல அக்கா, நல்ல தம்பி தான். சரி சூடு ஆறதுக்கு முன்ன சாப்பிடு.
உலகமே இவளென இவன் வாழுமா. என் மகாலட்சுமி வீட்டுக்கு வரப்போறியா சாமி? வா வா, இந்த ஆத்தா உன்னைய காங்காம ஒரு வாரமா தத்தளிச்சு போயிட்டேன்டி ஆத்தா. வாடி சாமி, வா வீட்டுக்கு வா. அம்மா நீங்க மாட்டை பத்திட்டு வாங்க, நான் போய் கட்டுத்தரையெல்லாம் கூட்டி ரெடி பண்ணி வைக்கிறேன். சரிப்பா, விலைதான். அவங்க கட்டியிருந்த கவுத்து அவுத்து போட்டுட்டு நம்ம புது கவுறு கட்டி விடணும். கவுத்துக்கு ஏற்பாடு பண்ணு. அதெல்லாம் இருக்குதுங்கம்மா, நான் போய் முன்னாடி எடுத்து வைக்கிறேன், நீங்க மாட்டை பத்திட்டு வாங்க. சரிடா, விலைதான். ஆனா ஒன்று சொல்றேன், என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி நடுத்தருவில் நிக்க விட்டு அந்த நாசமா போனவளை நான் கண்ணால பார்த்தேன். கண்ட துண்டமா வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போனாலும் போயிருவேன். இப்ப எதுக்குமா அதெல்லாம், முதல்ல மாட்டை பத்திட்டு போவோம் வாங்க. மனசு ஆறலடா வேலாயுதா. வீட்டில் நின்ற பசுமாட்டை பிடிச்சிட்டு போறது எப்பேற்பட்ட பாவம் தெரியுமா? அப்பேற்பட்ட பழிபாவத்துக்கு இந்த பங்கசம் ஆளாகி என் வீட்டு மகாலட்சுமி ஒரு நாளைக்கு காலையில் 5 லிட்டரும் சாயங்காலம் 5 லிட்டரும் பால் கொடுக்குற மகாலட்சுமி அந்த படுவாவை பிடிச்சிட்டு போகையில் என் ஈரக்கொலை எப்படி நடுங்கி இருக்கு. அந்த பாவமெல்லாம் யாரால? நான் பெத்த பாவியால. அவளை நான் சும்மா விட போறதில்ல. மாட்டுட்டு என்னைக்காவது ஒரு நாள் என் கையில் அவ மாட்டாமலா இருப்பா? அன்னைக்கு இருக்கு அந்த நாய்க்கு. 2-3 நாளா ப்ரெஷருக்கும் மாத்திரை போடல, நீங்க டென்ஷன் ஆகாதீம்மா. முதல்ல மாட்டை பத்திட்டு வாங்க, நான் போறேன். சரிப்பா, இப்போ நான் வரேன். இந்த எடுவிட்ட வயலாதே காரை கொண்டுட்டு வந்து மேலே ஏத்திடுவாங்க. மனுஷ மக்கள் நடந்து வர்றது தெரியல, வாயில அதைச்சியே வந்துகிட்டு இருக்கு. ஏத்திட்டா இவங்களா பொருள் கொடுப்பாங்க? எப்படி வந்திருக்காங்க வர திமுரு பிடிச்சவங்க. ஹாய் மம்மி. மம்மியா? யார்ல நீ? நான் தான் மம்மி, உன்னோட பொண்ணு லைலா. அடியே எடுவட்ட சிறுக்கி, உன்னை தாண்டி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். நீ இன்னமும் இங்கேதான் சுத்திக்கிட்டு திரியிறியா? ஏன் மம்மி? அஃப்கோர்ஸ். ஆமா, மாடெல்லாம் பத்திட்டு போற. என்ன பணத்தை கொடுத்து மீட்டுட்டியா? காசு இல்ல நீ என்கிட்ட நாடகம் நடிச்சிட்டு நல்ல கட்டுக்கட்டா பணத்தை கொண்டு போய் மீட்டுட்டு தான் வர. ஆனா என்கிட்ட தான் கண்ணில் காட்ட மாட்டேங்கிற. என்ன மம்மி, பயங்கரமான ஆளுதான் நீ.